Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான ஒன் ரோல் யூஸ் பண்ணி சிவன்கன் கூடை எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு சிவன்கன் கூடையில பேஸ் போட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக ரொம்ப ஈஸியா பேஸ் நார்மல் நாட் போட்டு நான் இந்த கூடை போட்டிருக்கேன். இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு ஒன் ரோலுக்கும் கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இது நீங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போக சின்ன பேக்கா ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரியான பிகினர்ஸுக்கான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க எப்போதுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். உங்களுக்கு பிளாஸ்டிக் ஒயர்கள், அப்புறம் குரோஷா ஒயர்கள், மேக்ரம் கார்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய ADW ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கேட்லாகில் நாங்கள் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ லாக்டவுன் போயிட்டு இருக்கிறதுனால ப்ராடக்ட்ஸ் எதையும் அனுப்ப முடியல. லாக்டவுன் முடிஞ்சதும் நாங்கள் எல்லாருக்கும் ப்ராடக்ட் எல்லாம் உடனே அனுப்பிச்சி வைக்கிறோம். இப்போ வாங்க இந்த ஒன் ரோல் சிவன்கன் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கூடை போடுறதுக்கு இந்த மெஜந்தா கலரில் நான் 19 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். 19 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 5 ஃபீட் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பேஸ் போட ஆரம்பிக்கலாம். பேஸ் நான் நார்மல் நாட்டில் தான் போட போகிறேன். சிவன்கன் நாட்டில் நான் போட போகிறது இல்லை. நான் பிகினர்ஸுக்காக போட்டு காட்டுறதுனால நான் நார்மல் நாட்டிலே போட்டு காட்டுறேன். இப்போ 2 ஃபீட் அளவில் இந்த மெஜந்தா கலர் ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஃபீட் அளவில் ஒயர் எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயர் கட்டான பகுதி இது பண்டலோட ஜாயிண்டாக இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 ஃபீட் எப்படி கணக்கு போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். நான் இந்த 2 ஃபீட் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒயர் லென்த் கட் பண்ணுவோம் பாருங்கள். 19 பீசஸ் இப்போ ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை 5 ஃபீட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு ஹாஃபாக நம்ம கணக்கு போட்டுக்கணும். 5 ஃபீட்டில் ஹாஃப் அப்படின்னா 2.5 ஃபீட்டு. இந்த 2.5 ஃபீட்டில் நம்ம ஹாஃப் ஃபீட் குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 ஃபீட் வருது. இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா கூடைகள்லையுமே கணக்கு போட்டு எடுத்துக்கணும். நீங்கள் ஒயருடைய லென்த் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை ஹாஃப் பண்ணிவிட்டு அதில் ஹாஃப் ஃபீட் நீங்கள் குறைவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஸில் நம்ம ஒயர் விடுறோம் பாருங்கள், அது உங்களுக்கு சரியாக வரும். எப்போதுமே நான் இந்த மாதிரி தான் எடுப்பேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒயர் ஜாயின் பண்ணலாம். இது கட்டாக இருக்கிற பகுதி இல்லையா, இது ரன்னிங் ஒயரோட சேர்ந்து சுற்றி வச்சுருக்கிறோம். இப்போ இது திருமண பகுதி, இது நேரான பகுதி. இதை இடது கையில் நம்ம பிடிச்சிக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் நம்ம பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் 19 பீசஸ் ஒயரு, அதில் 1 எடுத்து ஈக்குவலாக மடிச்சிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு இந்த திருமண பகுதி இருக்குது பாருங்கள், ரன்னிங் ஒயரோட ஜாயிண்டாக இருக்கிறது, இதை மேலே வச்சிடணும். அதுக்கப்புறம் இதில் திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், இதை இந்த லூப்புக்குள்ளே சொருகிடணும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் புதுசாக சப்ஸ்கிரைப் ஆனவங்களுக்காக நான் எல்லா வீடியோலையும் இந்த நாட் போடுறது சொல்லி கொடுக்குறேன். இப்போ எதுவுமே தெரியாதவங்க என் வீடியோ பார்த்தாலும் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாட் போடுறத சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு நாட் போடுறதெல்லாம் ஈஸியாக தெரியும் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு நாட் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இது நாட் போட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 ஒயரையும் ஈக்குவலாக வச்சு பார்க்கணும். இது அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் நீங்கள் கூட மேலே போடும்போது ஒயர் ஷார்ட்டேஜ் வரலாம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும். இனி இந்த லைனில் ரைட் சைடு இருக்கிற ஒயரில் நீங்கள் மீதம் இருக்க எல்லா ஒயரையும் இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஈக்குவலாக மடிச்சிட்டு இதில் போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மேலே வச்சுக்கணும். எப்போதுமே இடது பக்கம் இருந்து வலது பக்கமாக தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ 2வது நாட்டும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னும் 3rd நாட் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான், இதே மாதிரியே 19 ஒயர்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. நான் இந்த லைன் ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
நிறைய பேர் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறதை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறதை காட்டினேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். அதனால தான் வந்து இந்த 3 knots மட்டும் காட்டுறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க. நான் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு லைனில் வந்து நான் எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் 19 knots இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து சேம் இதே அளவு எடுத்துட்டு 2 feet அளவு எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். இனி வந்து அடுத்த லைன் வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து சென்டர் லைனு. அதுக்காக அடையாளத்துக்காக இந்த லைனில் வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஒயரில் ஒரு நாட் போட்டோம் அப்படின்னா இது சென்டர் லைன்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து இந்த சென்டர் லைனில் இருந்து தான் மேலேயும் கீழேயும் நம்ம வந்து நாட்ஸ் போட்டு வரணும். அடுத்து வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு நம்ம சேம் அதே 2 feet அளவில் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம சேம் இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வரலாம். இப்போ வந்து இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்க பாருங்கள், இதை இதில் சுற்றிடலாம். சுற்றிட்டு இதை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லூப்பில் இந்த திருமண ஒயரை நம்ம உள்ளே சொருகிடலாம். இப்போ செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நாட் நான் போட்டேன். இனி வந்து இதே லைனில் நம்ம 19 knots போட்டு வரலாம். இது ஒரு நாட் போட்டேன், 18 knots போட்டு வரலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ செகண்ட் லைனும் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். லாஸ்ட்டில் வந்து ரன்னிங் ஒயரை 2 feet விட்டு நான் கட் பண்ணிட்டேன். இதே போல் இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து மேலே 3 லைன்ஸும் கீழே 3 லைன்ஸும் நீங்கள் போட்டுவாங்க. மொத்தம் வந்து இந்த பேஸில் வந்து 7 லைன்ஸ் நம்ம போட்டிருக்கணும். நான் வந்து ஃபுல்லாக இந்த பேஸ் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதில் மொத்தம் 7 லைன்ஸ் வந்திருக்கு. இனி வந்து நம்ம வந்து நாட் போட்டு வச்சோம் பாருங்கள், அதை வந்து பிரிச்சிடலாம். இது வந்து மேலே 3 லைன்ஸ் கீழே 3 லைன்ஸ் போடுறதுக்காகத்தான் நான் வந்து இந்த நாட் போட்டு வச்சேன். இனி வந்து நம்ம பிரிச்சிடலாம். இனி வந்து நம்ம வந்து மேலே போட ஆரம்பிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து எந்த டிசைனும் போட போகிறது இல்லை, வேறு கலரில் தான் நாட் போட போகிறோம். ஸோ அதனால எந்த ஒயரும் ஜாயின் பண்ண தேவையில்லை. நான் வந்து இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்காக இந்த லெமன் எல்லோ கலர் வந்து ரன்னிங் ஒயரை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரோலை வந்து நீங்கள் வந்து சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சுட்டு நம்ம வந்து மேலே வந்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இந்த ரன்னிங் ஒயரை நான் சுற்றி வச்சுட்டேன். அதிலிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எங்கேருந்து வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஒரு 4-5 நாட் வந்து உள்ளே வந்து ஒயரை நல்லா சொருகிடுங்க. பிரிஞ்சு வந்துடாமல் சொருகி விட்டுருங்க. இப்போ வந்து ஒயரை நான் சொருகிட்டேன். ஃபர்ஸ்ட் நாட் வந்து நம்ம வந்து நார்மல் நாட் தான் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் வந்து இந்த ரன்னிங் ஒயரை சுற்றிட்டு ஃபர்ஸ்ட் நாட் வந்து இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்து வந்து இதை வந்து சுற்றிடணும். சுற்றிட்டு இதை மேலே வச்சுட்டு இந்த ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே சொருகிடலாம். எப்போதுமே சிவன்கண் கூட போடும்போது ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட் போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் நான் போட்டேன். அடுத்த நாட் வந்து நம்ம சிவன்கண் நாட் போடலாம். சிவன்கண் நாட் எப்படி போடுறதுன்னு நான் கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ரன்னிங் ஒயரு, இது வந்து நம்ம பேஸோட ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ஒயரு. இப்போ இந்த பேஸோட ஜாயின் பண்ணியிருக்க ஒயரை வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறோம் பாருங்கள். இதில் வந்து திருமண பகுதி இடது பக்கம் இருக்கிற மாதிரி, திருமண பகுதி பாருங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறோம். நம்ம வழக்கமாக வந்து இந்த சைடு தான் ஃபோல்டு பண்ணுவோம். இதுக்கு வந்து ரிவர்ஸாக நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். இனி வந்து ரன்னிங் ஒயரை இதுக்கு மேலே வச்சுட்டு இதை வந்து ஒரு எஸ் ஷேப்பில் நம்ம வந்து ஆக்கிக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள் எஸ் ஷேப் மாதிரி தெரியுது பாருங்கள். இதிலிருந்து இந்த லூப்புக்குள்ளே இந்த மாதிரி விட்டுறணும். விட்டுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஆள்காட்டி விரல் இருக்குது பாருங்கள், இதை வந்து இதுக்குள்ளே நம்ம விட்டுறலாம். அப்போ தான் வந்து கலைஞ்சிடாமல் இருக்கும். அடுத்து வந்து இந்த திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். இதை டைட் பண்ணிடலாம். நமக்கு வந்து சிவன்கண் நாட் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம நார்மல் நாட் போடலாம். இதே தான் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வரும். ஒரு நாட் வந்து நார்மல் நாட் போடும்போது ஒரு நாட் வந்து சிவன்கண் நாட் போடணும். இந்த கூட போடும்போது அதை மட்டும் கவனமாக பார்த்து போடுங்க. இப்போ நார்மல் நாட் நான் போட்டேன். அடுத்து வந்து அதே போல் சிவன்கண் நாட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு
இதை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வச்சு இந்த ஆள்காட்டி விரலை உள்ளே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து லூப்பில் வந்து சொருகிடுங்க. இப்போ வந்து சிவன்கன் நாட் போட்டேன். இதே மாதிரி தொடர்ச்சியாக போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வரணும். ஒரு நாட் வந்து நார்மல் நாட்டும் ஒரு நாட் வந்து சிவன்கன் நாட்டும் மாற்றி மாற்றி போட்டு வரணும். இந்த லைன் போடும்போது நமக்கு வந்து பேஸில் வந்து நார்மல் நாட் போட்டிருக்கிறதுனால இந்த டிசைன் வந்து நமக்கு வந்து சரியாக வராது. அடுத்த லைனில் இருந்தால் நமக்கு டிசைன் சரியாக வரும். இதில் வந்து இந்த மாதிரி டிசைன் வருதுன்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பாருங்கள், நமக்கு வந்து சிவன்கன் டிசைன் சரியாக வந்திருக்காது. அடுத்த லைனில் இருந்து தான் நமக்கு சரியாக வரும். இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நாட் வந்து சிவன்கன் நாட்டு, ஒரு நாட் நார்மல் நாட் போட்டு வாங்க. நான் வந்து கார்னர் எப்படி திருப்புறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இந்த கார்னர் வரையும் நான் போட்டேன். இனி வந்து கார்னர் திருப்பலாம். இப்போ வந்து லாஸ்ட் வந்து நான் வந்து நார்மல் நாட் போட்டிருக்கேன். இனி அடுத்து வந்து சிவன்கன் நாட் போடலாம். இப்போ இந்த கார்னரில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை வந்து அதே மாதிரி ரிவர்ஸாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு சேம் சிவன்கன் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே போடலாம். இந்த கார்னரில் வந்து நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இனி வந்து அதே மாதிரி நம்ம போட்டு வர வேண்டியது தான். எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒரு நாட் வந்து நார்மல் நாட்டும் ஒரு நாட் வந்து சிவன்கன் நாட்டும் மாற்றி மாற்றி போட்டுவாங்க. நான் வந்து இந்த ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அடுத்த கார்னர் வரையும் நான் போட்டேன். இதில் வந்து லாஸ்ட் வந்து சிவன்கன் நாட்டில் நான் முடிச்சிருக்கேன். இந்த பக்கம் நம்ம வந்து நார்மல் நாட் போடலாம். திருப்பி வச்சுட்டு சேம் அதே மாதிரி தான். இதில் பாருங்கள், நம்ம நார்மல் நாட் போடுறோம். இப்போ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இனி வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக போட்டு வர வேண்டியது தான். இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த லைன் ஃபுல்லாக, இந்த சுற்று ஃபுல்லாக தொடர்ச்சியாக போட்டு வாங்க. நான் வந்து இந்த சுற்றோட முடிவில் ஏணிப்படி முடித்து நான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். 4 கார்னரும் திருப்பிட்டேன். பாருங்கள், இதில் வந்து ஒரு நாட் விட்டு ஒரு நாட் வந்து நான் வந்து சிவன்கன் நாட் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் என்ன மாதிரி டிசைனில் வந்திருக்குன்ட்டு. இதில் வந்து 2 ஒயர் சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து கரெக்டாக வரும். 2 ஒயராக சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக கரெக்டாக இருக்கணும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இனி வந்து ஏணிப்படி முடிச்சு போடலாம். இந்த ஏணிப்படி முடிச்சு எதுக்கு போடுறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனாலும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து ஒரு லைனை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம போடுற நாட். இது வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு லைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இல்லை இதை வந்து தொடர்ச்சியாக போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் மேலே இந்த மாதிரி கடைசி எண்டிங் முடிக்கும்போது ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் இருக்கும். இந்த லேடர் நாட் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா பக்கமும் ஈவனாக கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த லேடர் நாட் போடுறது. இப்போ இந்த லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரன்னிங் ஒயரு, இதுதான் வந்து லாஸ்ட் நாட்டு, இது வந்து ஃபர்ஸ்ட் நாட்டு. இதை வந்து ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி மேல் பக்கமாக தள்ளிட்டு இந்த ரன்னிங் ஒயரை ரிவர்ஸாக ஃபோல்டு பண்ணி இந்த லூப்புக்குள்ளே விட்டுடலாம். இந்த ஒயரை இந்த லூப்பில் விட்டு வெளியே எடுத்துடலாம். இனி இதை டைட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இனி அடுத்த லைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போயிடலாம். அது வந்து இந்த மாதிரி தான் வரும். திருமண பகுதி கீழேயும் நேரான பகுதி மேலேயும் இருக்கும். இனி வந்து அடுத்த நாட் வந்து நம்ம லேடர் நாட் போட்டோம் பாருங்கள், அதுக்கு அடுத்த நாட்டில் தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட்டில் தான் ஆரம்பிக்கணும். அதை வந்து எப்போதுமே மறக்காதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் நான் நார்மல் நாட் போட்டேன். இப்போ போட்டேன். இது வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இனி அடுத்த நாட் வந்து சிவன்கன் நாட் போடலாம். இந்த லைனில் வந்து நமக்கு இந்த சுற்றில் வந்து நமக்கு கார்னர்ல எல்லாம் எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஒரு நாட் வந்து நார்மல் நாட்டு, ஒரு நாட் சிவன்கன் நாட், இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வர வேண்டியது தான். இது வந்து ரன்னிங் ஒயர் ஒரு கலரும் வேஸ்டில் நம்ம ஜாயின் பண்ண ஒயர் ஒரு கலரும் இருக்கிறதுனால இது வந்து புது டிசைனாக நமக்கு தெரியுது. 2 கலரும் மிக்ஸ் ஆகி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நான் சிவன்கன் கூடையில் நிறைய டைப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், போய் பாருங்கள். சிவன்கன் கூடைகள் மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வந்து 200க்கு மேற்பட்ட கூடை வீடியோக்கள் இருக்குது. அதெல்லாம் இதுவரையும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். இப்போ இந்த சிவன்கன் கூட போடும்போது நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸுக்கு வந்து கன்ஃபியூஸ் வரலாம். 2 நாட்டுமே வந்து நீங்கள் வந்து சிவன்கன் நாட் போட்டுருவீங்க, இல்லைன்னா 2 நாட்டுமே நார்மல் நாட் போட்டுருவீங்க. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இது பாருங்கள், இந்த ஒயர் வந்து கீழே வந்திருக்கு. இந்த மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சிவன்கன் நாட் போடணும். இந்த ஒயர் வந்து மேலே வந்தது அப்படின்னா நார்மல் நாட் போடணும். இப்போ இது கீழே வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம சிவன்கன் நாட் போடுறோம். இப்போ பாருங்க, இந்த ஒயர் வந்து மேலே வந்திருக்கு, நார்மல் நாட் போடுறோம். இதை வந்து கவனமாக பார்த்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் போட முடியும். இப்போ பாருங்கள், டிசைன் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து போட்டுவாங்க. ஒவ்வொரு சுற்று முடிவுலையும் ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து இந்த டிசைன் வந்து போட்டு முடிச்சிருங்க. நான் வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடை வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து நான் வந்து எந்த இடத்துலையுமே வந்து நான் வந்து ரன்னிங் ஒயரை சேஞ்ச் பண்ணவே இல்லை. இந்த லெமன் எல்லோ கலர்லேயே நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கேன். இதில் மொத்தம் 15 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு லைன் வந்து நான் வந்து உள்ளே சொருகிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து மொத்தம் வந்து ஹைட் வந்து 15 லைன்ஸ் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், உள்ளே வந்து நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டது இந்த மாதிரி நமக்கு க்ராஸாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஒயரை வந்து உள்ளே சொருகும் போதும் ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம சொருக முடியாது. ஒரு சைடு வந்து லெஃப்ட் சைடாகவும் ஒரு சைடு வந்து ரைட் சைடாகவும் நம்ம வந்து சொருகணும். அந்த மாதிரி சொருகும் போது தான் இது வந்து கரெக்டாக வரும். உள்ள ஒயரை சொருகிட்டு எல்லா ஒயரையும் கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த கூடை போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கூடைகள் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதோட ஃபோட்டோஸை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிகினர்ஸுக்கான கூடைகளுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.